A very good morning, students. I welcome you all. Now, today we are going to see about 10th standard science subject Unit 2 optics. Last video we saw about defects in human eye. Main two important problems. One is myopia and another one is hypermetropia. Today now we are going to see about microscope. This is an optical instrument which helps us to see tiny object. So ரொம்ப டைனியாக உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாம் நமக்கு மேக்னிஃபைங் இமேஜஸாக காமிக்கிறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. இட் இஸ் கிளாசிஃபைட் as two types. First one is simple microscope and second one is compound microscope. Let us see the in detail manner of simple microscope. See the diagram. This one is a simple microscope. The simple microscope வந்து ask for 2 mark question and detailed question. Okay, you draw the simple microscope picture. So இந்த மாதிரி draw பண்ணோம். இதுதான் proper method. Okay, simple microscope has a convex lens of short focal length. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபோக்கல் லென்த், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஃபோக்கல் லென்த். ஆல்ரெடி யூ நோ தட் நம்ம வச்சுருக்க லென்ஸுக்கும் ப்ளஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான், டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபோக்கல் லென்த். ஸோ இந்த லென்ஸ் எப்படி இருக்கும், நியர் பை த ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் வந்து லென்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து இருக்கும். இதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இட் இஸ் ஹெல்ட் நியர் த ஐ டு கெட் என்லார்ஜ் இமேஜ் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட். ரொம்ப சின்ன ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், ரொம்ப என்லார்ஜ்டு பெரிய இமேஜாக நமக்கு காமிக்கும். ஸோ சின்ன ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளோட ஐக்கு வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ரொம்ப மேக்னிஃபையிங், ரொம்ப பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட், let an object AB. ABங்கிறது ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் ஏ பாயிண்ட் வித் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸில் அந்த ஏபி ஆப்ஜெக்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணுறப்ப and convex lens and observer eyes is placed just behind the lens. ஸோ அந்த லென்ஸுக்கு பக்கத்துலேயே என்ன இருக்குது, நம்மளோட ஐ பார்க்குற ஐ வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அந்த லென்ஸோட அமைப்பு அப்படி இருக்கும். as per this position the convex lens produces an erect, visual and enlarged image. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸில் பட்டு நம்ம ஐக்கு வந்து விஷுவல் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த இமேஜ் எராக்ட், நேராக இருக்கும், விஷுவல் மாயபிம்பமாக இருக்கும், அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ், ரொம்ப பெருசாக இமேஜ் தெரியும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இஸ் மென்ஷன் தட் A dash and B dash அப்படிங்கிறோம். ஓகேவா. ஸோ ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட், A dash B dashங்கிறது இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்கும், எராக்ட், விஷுவல் அண்ட் enlarged. This is a simple microscope. Next, let us see the uses of simple microscope. Simple microscopes are used in by watch repairs and jewelers. ஸோ வாட்ச் ரிப்பேரிங்கில் வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. வாட்சுங்கிறது ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல். ஸோ அதை விஷுவலாக ரொம்ப என்லார்ஜர், அதில் உள்ள என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஜிவல். Next, this microscope is used in jewelry shops. ஸோ ஜுவல்லரி ஷாப்லலாம் வந்து இந்த மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு, அதில் உள்ள ஏதாவது மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து இந்த மெத்தடுக்கு வந்து யூஸ் ஆகுது. Next, simple microscope can be used in to read small letters clearly. ஸோ ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளால் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஃபீல்டில் இதை யூஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் அந்த சிரப் பாட்டிலெலாம் நமக்கு மென்ஷன் பண்ணிக்க ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் லெட்டர்ஸு. ஸோ அதை விஷுவலாக என்லார்ஜாக பார்க்குறதுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. Next, simple microscope can be used in to observe parts of flowers, insects, etc. ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப்
அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸில் ஸோ என்னென்ன உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறதுக்கும் ப்ளஸ் இன்செக்ட்ஸ் பூச்சிகளுக்கு வந்து அதில் உள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எத்தனை லெக்ஸ் இருக்குது அந்த லெக்ஸில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா ஸோ அந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணி ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் என்லார்ஜ் பண்ணி ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கேன் பி யூஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் we can use it to observe fingerprints in the field of forensic science. ஸோ ஏதாவது மர்டர் நடந்திருந்தால் அந்த மர்டர் நடந்ததுக்கான காரணம் சில பர்சன்ஸை என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன்ஸ் என்கொயரி பண்ணுறவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ப்ளஸ் அங்கே அந்த மர்டர் நடந்த இடத்துல உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ சேம் ஃபிங்கர் பிரிண்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. ஃபோரன்சிக் சயின்ஸ் தட் மீன்ஸ் தமிழில் வந்து தடய அறிவியல் சொல்லுவாங்க. ஸோ தடய அறிவியல் துறைக்கு வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது அந்த lens. So these are the uses of simple microscopes. Next we are going to see about compound microscope. Compound microscope is also used to see the tiny object. So ரொம்ப tiny minute particles. So அந்த object can be seen with a use it compound microscope. It has better magnification power length of simple microscope. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப பெட்டராக மேக்னிஃபைங்ஸ் இன்னும் பெருசாக நமக்கு அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து ரொம்ப பெருசாக என்லார்ஜாக நமக்கு விஷுவலாக காமிக்கும். ஸோ see the picture. ஸோ லென்ஸ் வச்சுருக்கோம், கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை பாசிட்டிவ் இதில் நெக்ஸ்ட் ஃபோக்கஸுங்கிறது ஒரே இடத்துல எல்லாமே வந்து தெரியலது. ஸோ அந்த ஃபோக்கஸ்க்கும் அந்த லென்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்கிறோம். ஸோ அந்த லென்த்தை ஓரளவு தான் நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ ரொம்ப கம்மி பண்ண முடியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸில் வந்து 2 லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. See the gold color compound microscope. This one is here முன்னாடி யூஸ் பண்ணது இந்த மைக்ரோஸ்கோப்ஸ். இப்போ இங்கே ஒயிட் கலரில் இருக்கிறது இப்போ ப்ரெசன்ட் இயரில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, காம்பவுண்ட் லென்ஸில் பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் ஐஸ் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு லென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ லென்ஸு, நம்ம ஐ பார்க்குற இடத்துக்குள்ள ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ 2 லென்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். So magnification power of microscopes can be increased by decreasing the focal length of the lens used. So லென்ஸை பொறுத்து அந்த increasing or decreasing of focal length வந்து இந்த மைக்ரோஸ்கோப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Due to constructional limitation, the focal length of the lens cannot be decreased beyond certain limit. So certain limitக்கு மேலே அந்த focal length நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது, அந்த லென்ஸுக்கு நியர்பை கொண்டு வர முடியாது. This problem can be solved by using the 2 separate biconvex lens. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து 2 லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், biconvex lenses. Next, construction. A compound microscope consists of 2 convex lenses. The lens with a shorter focal length is placed near the object. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நியராக ரொம்ப ஷார்ட்டராக ஃபோக்கல் லென்த்தில் ஒரு லென்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் பீஸ். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்டிவ் பக்கத்தில் அந்த லென்ஸ் இருக்கனால ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் பீஸ்ன்னு சொல்கிறோம். Next, the lens with larger focal length and larger aperture placed near the observer eye is called a eye lens or eyepiece. ஸோ பார்க்குற அப்சர்வுக்கு நியராக ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ அந்த லென்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐ லென்ஸ் ஆர் ஐபீஸ். போத் த லென்சஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் த நேரோ டியூப் வித் அட்ஜஸ்டபிள் ப்ரிவிஷன்ஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ரிவிஷன்ஸில் அந்த 2 லென்ஸுமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ see the diagram. ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்க லென்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ அதை வந்து ஏபின்னு சொல்லுவோம், அதுதான் ஆப்ஜெக்ட்டு. அண்டு நம்ம பார்க்குற பர்சனுக்கு நியர்பை ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐ பீஸு ஐ லென்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஏடஸ் பிடஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இமேஜ் தெரிகிற இடம், நம்ம பார்க்குற இடம் ப்ளஸ். ஓகே, next, the object AB is placed at a distance slightly greater than the focal length of objective lenses.
அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா a real inverted and magnifying image ரொம்ப பெருசாக தெரியும் A', B' அந்த இமேஜ் அந்த இடத்துல is formed at the other side of the objective lens. This image behaves as the object for the eye lens. The position of the eye lens is adjusted in a such way that the image A', B' falls within the principal focus of the eyepiece. ஸோ நம்ம பார்க்குற அந்த ஐ பக்கத்தில் ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ அந்த லென்ஸுக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த இமேஜஸை வந்து இன்னும் பெருசாகவோ சின்னதாகவோ நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, திஸ் ஐபீஸ் ஃபார்ம்ஸ் அ விர்ச்சுவல் enlarged and erect image A', B' of the same side of the object. ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கிற பக்கத்துலேயே அந்த இமேஜ் வந்து என்னவா தெரியும், நமக்கு என்லார்ஜாக விர்ச்சுவலாக என்லார்ஜாக எராக்ட் இமேஜை தான் நமக்கு கன்வே ஆகி நம்ம ஐ லென்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். Compound microscope has 50 to 200 times more magnification power than the simple microscope. So simple microscope விட compound microscope எவ்வளோ இதாக அந்த இமேஜை மேக்னிஃபை பண்ணி காமிக்கும், 50 to 200 times வந்து மோர் மேக்னிஃபையிங். ஸோ ரொம்ப பெருசாக நம்மளால் இமேஜை மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும் எதில், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸில். ஸோ இதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். திஸ் கொஸ்டின் ஆஸ்க் ஃபார் 5 mark questions. ஓகே, யூ ட்ரா த டயக்ராம் அண்ட் ரைட் த இன் டீட்டெயில். ஓகே, next let us see traveling microscopes. A traveling microscope is one of the best instruments for measuring very small length with a high degree of accuracy at the order of 0.001 millimeter. Traveling microscope is a best instrument. This one is a நகரும் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சினி ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ராக்கில் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பை ப்ரெசென்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ப்ரெசென்ட் பண்ணப்போ அது மூவிங்லேயே இருக்கும். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, ரொம்ப 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 மைன்யூட்டாக இருக்குது பார்ட்டிகல்ஸ்லாம் இதில் என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதான் 0.01 millimeter சென்டிமீட்டர் தான் நம்ம ஸ்கேலில் இருக்கும். 0.01 millimeterனா பார்த்துங்க, அவ்வளோ சின்ன இமேஜஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் பார்க்க முடியும். இட் ஒர்க்ஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். ஸோ வெர்னியர் கலிப்பர் இருக்குல்ல, ஸோ அதோட பேசிஸ் பிரின்சிபலில் தான் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஒர்க் பண்ணுது. இட் லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.01 millimeter. ஸோ இதோட லீஸ்ட் கவுண்டிங் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.01 millimeter. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் திஸ் இஸ் ஏ வெர்னியர் கலிப்பர். அங்கே பிக்சர் இருக்குது பாருங்கள், ஸ்கேல். ஸோ அதுதான் வெர்னியர் ஸ்கேல். ஸோ அந்த வெர்னியர் ஸ்கேல் பிரின்சிபல் பேஸஸாக வச்சு தான் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. Next, let us see the telescopes. Have you seen the written lunar ellipses? With our naked eye, we cannot visualize the phenomenon distinctly. ஸோ ரொம்ப தொலைவில் உள்ள சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க முடியாது. தென் ஹவு கேன் வி see the distant object in clearly manner? ஸோ எப்படி அதை கிளியராக பார்க்குறது, இட் இஸ் த பாசிபிள் வித் டெலஸ்கோப்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தா அது அங்கே இருக்க ஒரு ஸ்டார் தெரியும். ஸோ அந்த ஸ்டாரை வந்து நம்மளால் மைன்யூட்டாக பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஸோ அங்கே ஸ்டார் இருக்குது, மூன் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அதில் உள்ள என்னென்ன பார்ட்டிகல்ஸ் மைன்யூட்டாக இருக்க பார்ட்டிகல்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெலஸ்கோப்ஸ். Telescopes is an optical instrument to see the distant ஆப்ஜெக்ட். ஸோ ரொம்ப தொலைவில் உள்ள பொருளை பார்க்குறதுக்கு நமக்கு டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. த ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை ஜோகன் லிப்ரஸே இன் 1608. ஹி வாஸ் இன்வென்டட் இன் ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப்ஸ். See the diagram. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் பண்ண டெலஸ்கோப்ஸ். Next, Galileo made a telescope to observe distant stars. ஸோ ரொம்ப தொலைவில் உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கலீலியோ வந்து டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்ணார். Next, Galileo observed the satellites of Jupiter and the rings of Saturn through his telescopes. ஸோ ஜூபிட்டரோட துணைக்கோள் சேட்டலைட்ஸை பார்க்குறதுக்கும் அண்ட் த ரிங்ஸ் ஆஃப் சாட்டர்னோட ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கும் டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்ணார். திஸ் ஒன் இஸ் ஏ சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். See the diagram. ஸோ ஜூபிட்டரில் உள்ள சேட்டலைட்ஸை பார்க்குறதுக்கும் இந்த ரிங்ஸ் ஆஃப் சர்டனில் உள்ள அதோட ரிங்ஸை பார்க்குறதுக்கும் இவர் வந்து டெலஸ்கோப்ஸை வந்து யூஸ் பண்ணார். Next, Kepler invented telescope in 1611, which was fundamentally similar to the
astronomical telescopes. ஸோ astronomical telescopes மீன்ஸ் வானில் உள்ள எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கெப்லர் வந்து இன்வெர்ட் பண்ணார் ஒரு டெலஸ்கோப்ஸ். இன் இயர் வந்து 1611. Next, we are going to see about types of telescopes. According to the optical property, it is classified into two groups. So, types of telescopes வந்து two waves வந்து telescope வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. First one is refraction telescopes and another one is reflecting telescopes. See the diagram பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் தட் மீன்ஸ் அந்த இன்சிடென்ட் ரே வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து டைவர்ஜ் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து மாறும். ஸோ இன்சிடென்ட் ரே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நார்மல் இதில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்டட் ரே கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சடு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ஸ். நெக்ஸ்ட் let us see the refraction telescopes. So see the diagram. So அந்த இன்சிடென்ட் ரே வந்து லென்ஸில் பட்டு அகெயின் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிளும் ரிஃப்ளெக்டடோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நார்மலுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இன்சிடென்ட் ரே வந்து சிம்பிள் இஸ் ஐ அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே சிம்பிள் இஸ் ஆர். ஓகே, ஸோ மிரரில் பட்டு நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுறது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ். ஸோ அது இந்த இன்சிடென்ட் ரே வந்து நார்மலில் பட்டு லென்ஸில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஸ்லைட்லி சேஞ்சட் ஆனால் அது ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ஸ். நெக்ஸ்ட் let us see the refraction telescopes. ஸோ refraction telescopஸில் கேன் பி யூஸ்டு இன் லென்சஸ் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலீலியன் டெலஸ்கோப்பு. இது see the diagram, this one is a Galilean telescope. ஸோ இது வந்து refraction telescopes. நெக்ஸ்ட்டு வந்து கெப்லரியஸ் டெலஸ்கோப்ஸ் அண்ட் astrometric refractors are some refracting telescopes. ஸோ இதை தான் வந்து refracting telescopesக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பிக்சர்லாம் இங்கே இருக்குது. see the picture. Next let us see the reflecting telescopes. So reflecting telescope can be used in parabolic mirrors are used. Okay, parabolic mirrors தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ parabolic mirrors வந்து மேலே வந்து டாப்பில் அந்த இமேஜஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன டைப்பான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா Gregorian telescopes, Newtonian telescopes and Cassegrain telescopes are some reflecting telescopes. So இது வந்து reflecting telescopesக்கு examples. So this question asked for more questions. According to the things which are observed. ஸோ திங்ஸை பொறுத்து டெலஸ்கோப்ஸை வந்து ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் astronomical telescopes and second one is terrestrial telescopes. Let us see the astronomical telescopes. An astronomical telescope is used to view heavenly bodies like stars, planets, galaxies and satellites. Astronomical telescope that means வானியல் தொலைநோக்கிகள். ஸோ அந்த தொலைநோக்கிகள் மூலமாக நம்மளால் எதெல்லாம் பார்க்க முடியும், ஸ்டார், பிளானட்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ் அண்ட் சேட்டலைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு astronomical telescopes வந்து யூஸ் ஆச்சு. ஸோ astronomical telescopesல வந்து நம்ம பார்க்குற இமேஜ் வந்து நமக்கு தலைகீழாக தான் தெரியும். ஸோ ஸ்டார்ஸை பார்த்தோன்னா அந்த ஸ்டார்ஸில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தலைகீழாக தான் தெரியும். அதை நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கோம். Next, let us see the terrestrial telescopes. The image in an astronomical telescope is inverted. Astronomical telescopes நமக்கு இமேஜ் எப்படி தெரியும், இன்வெர்டடாக தெரியும். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வியூவிங் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆன் த எர்த். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் அந்த எர்த்தில் வந்து அந்த இமேஜை பார்க்குறதுக்கு நமக்கு சூட்டபுளாக இது வந்து இல்லை. தேர்ஃபோர் த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் இஸ் யூஸ்டு. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணாங்க. இட் ப்ரொவைட்ஸ் அன் எரட் இமேஜ். ஸோ இது வந்து நேராக இமேஜை வந்து நமக்கு காமிக்கும். த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் astronomical and terrestrial telescope is erupting the final image with respect to the object. ஸோ astronomical telescopes வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப இமேஜ் வந்து நமக்கு இன்வெர்டடாக தெரியும். அதனால மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து நமக்கு இமேஜை வந்து நேராக நமக்கு இமேஜை வந்து காமிக்கும். ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. see the image. ஸோ அங்கே வந்து ஒரு லென்ஸில் அந்த ரே வந்து பட்டு ஸோ அது வந்து நமக்கு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ செகண்ட் லென்ஸில் பட்டு நமக்கு திருப்பி என்ன ஆகும், அந்த இமேஜ் வந்து நமக்கு சின்னதாக்கி விஷுவலாக சின்னதாக காமிச்சு நமக்கு வந்து இமேஜ் வந்து தெரியும். ஸோ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்ஸில் இமேஜஸ் வந்து எராப்ட் இமேஜ்.
Next, let us see the advantages of telescopes. So telescopesனால நமக்கு என்னென்ன advantages பார்த்தீங்கன்னா elaborate view of the galaxies, planet, star and other heavenly object is possible. ஸோ ரொம்ப எலாபரேட்டடாக அதோட இமேஜஸை நம்மளால் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இந்த டெலஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கலாம்னா கேலக்ஸிஸ், பிளானட்டு, ஸ்டார்ஸ் அண்டு அதர் ஹெவன்லி ஆப்ஜெக்ட்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் ஒன், கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் ஃபார் த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். ஸோ கேமராவோட அட்டாச் பண்ணி ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டெலஸ்கோப்ஸ் கேன் பி வியூட் ஈவன் வித் த லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட். லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் தட் மீன்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்க இடத்துலையும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அதோட இமேஜை வந்து நம்ம கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதான் டெலஸ்கோப் கேன் பி வியூட் ஈவன் வித் லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the disadvantages of telescopes. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா frequently maintenance is needed. ஸோ ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இந்த டெலஸ்கோப்ஸ். ஏன்னா லென்ஸ் எல்லாம் ஒன்று இல்லை 2 லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும், ஈஸியாக நமக்கு வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதை வந்து இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அண்ட் ப்ராப்பராக இதை வந்து யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். இந்த டெலஸ்கோப்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடுத்து கொண்டு போக முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணால் அந்த இடத்துலையே தான் வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், மைக்ரோஸ்கோப்ஸ். ஸோ மைக்ரோஸ்கோப்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 types. One is a simple microscope and another one is compound microscopes. Next let us see the traveling microscopes. Okay, next பார்த்தோம் டெலஸ்கோப் பார்த்தோம். டெலஸ்கோப்ஸில் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் reflecting telescopes and another one is refracting telescopes. ஸோ இந்த டெலஸ்கோப்ஸையே 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் astronomical telescopes and another one is terrestrial telescopes. Astronomicals can be seen in the astronomical phases, அதாவது வானில் உள்ளதை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல், தட் மீன்ஸ் நிலப்பரப்பில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டெலஸ்கோப்ஸோட அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸை பார்த்தோம். ஸோ டுடே இன் திஸ் லெசன் யூனிட் 2 ஆப்டிக்ஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, I will send you book back answers. Thank you.